ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான சைட் டிஷ். ஆப்பம், இடியாப்பம், தோசையோட சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா தேங்காய் பாலும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்கிறோம். பொட்டேட்டோ கோகோனட் மில்க் ஸ்டூ. இது ஒரு அத்தன்டிக் கேரளா ஸ்டைல் ரெசிபி. இங்கே தமிழ்நாட்டில் திருநெல்வேலி சைடெல்லாம் செய்கிற சொதி குழம்பு மாதிரி தாங்க இது. நல்லா அந்த தேங்காய் பாலோட காய்கறிகளை வேக வச்சு அதில் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்கிறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. அந்த மைல்டு அந்த ஃப்ளேவர்ஸோட ஹெல்த்தியாக இருக்கும். ஈஸியாக எளிதில் ஜீரணமாக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். குழந்தைங்க பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் மற்ற காய்கறிகளும் நம்ம சேர்க்கலாம். அதாவது பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர்லாம் கூட இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நம்ம செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே சிம்பிளாக உருளைக்கிழங்கு மட்டுமே சேர்த்து இந்த இடியாப்பத்துக்கு இது சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அருமையான பொட்டேட்டோ கோகோனட் மில்க் ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்குங்க. இதை நம்ம வேக வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப குழைவாக வேக வைக்க வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஜஸ்ட் ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. நான் இங்கே மைக்ரோவேவில் வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரொம்ப குழைவாக வேக வைக்காமல் ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உருளைக்கிழங்கு ரெடி. அடுத்தது வெங்காயம். இங்கே 2 பெரிய வெங்காயம் நீளமாக சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே நல்ல இஞ்சி, ஒரு 2 இன்ச்சு இஞ்சியை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இது கூட பச்சை மிளகா ஒரு 4 to 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பச்சை மிளகா மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக சேர்க்கணும். நம்மளுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டுமே தான் சேர்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது அத்தன்டிக் கேரளா ஸ்டைல் ரெசிபி. ஸோ கோகோனட் ஆயில் மஸ்ட்டு. அந்த தேங்காய் எண்ணெய், அந்த தேங்காய் பாலோட வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டு கூடவே நல்லா அந்த கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு பொரிய விட்டுடலாம். இப்போ இஞ்சி சேர்த்துடலாம். இந்த தேங்காய் எண்ணெயில் இஞ்சி வறுபடுற வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இஞ்சி சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு. இங்கே பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாங்க. இந்த இஞ்சி பச்சை மிளகா வாசனை இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 2மே மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் சன்னமாக கட் பண்ணணும். 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுறணும். இங்கே வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதாவது 3/4 பதத்துக்கு கெட்டியாக வேக வச்சு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது தின்னான தேங்காய் பால், 2ஆவதாக எடுத்த தேங்காய் பாலை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு பெரிய தேங்காயில் 1/2 மூடி தேங்காவை துருவி நல்லா பால் எடுத்து அதில் 2ஆவது பாலை இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வதக்கின பொருளெல்லாம் இந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரணும். அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த தேங்காய் பாலோடு சேரணும். ஸோ நம்ம கொதிக்கிறதுக்கு விட்டுருவோம். ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உப்பு சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அளவாக சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கணும். திக்கான தேங்காய் பால், எடுத்த தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரே நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை மேலால் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்தால் அவ்வளோதாங்க. கமகமனு அருமையான பொட்டேட்டோ கோகோனட் மில்க் ஸ்டூ ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஆப்பம், இடியாப்பம் கூட பெஸ்ட்டாக இருக்கும். தோசையோடவும் சாப்பிடலாம். ரொம்ப மைல்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும்.
ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோவோட நீங்கள் மற்ற காய்கறிகளும் சேர்த்து செய்யலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.